நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, முதல்ல பாவம் செஞ்சதை விட இப்போ பாவம் குறைஞ்சு போச்சு. முதல்ல அடிக்கடி செஞ்சவங்க இடையில இருக்கக்கூடிய கேப் அதிகமாகி போச்சு. முதல்ல வார வாரம் சண்டை போட்டாங்கன்னா இப்போ மாசத்துக்கு ஒரு தடவை தான் சண்டை போடுறோம், அதனால நல்லா இருக்கிறோம்னு நினைக்கிறாங்க. ஆனா பைபிள் என்ன போட்டிருக்கு? பாவம் செய்கிற எவரும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள். ஒரு பாவத்தை கட்டுப்பாடு இல்லாமல் அவர்கள் செய்வார் என்றால் அவங்க அந்த பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறதுனாலே தான் அப்படி செய்கிறார். சில குடிகாரர்கள் கூட பெருமையாக சொல்வது உண்டு, தவிர அடிக்கடி குடிக்கிறது இல்லை, அப்பப்பதான் என்னைக்காவது ஒரு நாள் குடிக்கிறேன், சில விசேஷங்களுக்கு குடிக்கிறேன். மனிதர்கள் தாங்கள் செய்கிற பாவத்திலிருந்து தப்பிக்கிறதற்காக இப்படி சில சாக்குகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது என்ன பாவமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் இன்டர்வெளி அந்த இடைவேளை அதிகமாயிடுச்சு, இல்ல செய்யற பாவத்தினுடைய டென்சிட்டி குறைஞ்சு போச்சு, அதனால திருப்தி அடைந்து கொண்டிருக்கிறார். ஆனா ஆண்டவர் இயேசு தெளிவா சொல்றாரு, பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வந்ததனுடைய நோக்கம் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை கொடுப்பதற்காக, பாவத்தை குறைப்பதற்காக அல்ல, பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்காக இயேசு வந்தார். மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க? சில பேர் பாவத்தை மன்னிக்கிறதுக்காக வந்தார்னு நினைக்கிறாங்க. அதை விட கொஞ்சம் அட்வான்ஸா திங்க் பண்றவங்க என்ன நினைக்கிறாங்க? பாவத்தை குறைக்கிறதுக்காக வந்தார்னு நினைக்கிறான். அவர் மன்னிக்கிறதுக்காக வரல, குறைக்கிறதுக்காக வரல, பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறதுக்காக இயேசு வந்தார்.